ஹாய் ஆல், ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. 90s கிட்லாம் கண்டிப்பாக அது தெரிஞ்ச ரெசிபி தான். இலந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? காரம் கம்மியாக இருக்கட்டும்னு ஒரு 5 வரமிளகா, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நைஸாக மைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா கழுவி எடுத்த இலந்த பழத்தை இந்த அம்மியில் வச்சு நசுக்கி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் போட்டால் எல்லாம் செதறி கீழே விழுகும். நாங்கள் சின்ன வயசாக இருக்கப்ப பாட்டி இது மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பார்க்குறோம், உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம் அப்படின்னு நிறைய நாங்கள் அப்பயே உள்ளே செலுத்திடுவோம். இப்பயும் அதே தான் நடந்துட்டு இருக்கு கதை. ரொம்ப சட்னி பதம் வேணாம், இந்த அளவுக்கு குறைன்றதா தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வலிச்சு எடுத்து வந்துக்கிறோம். இப்போ இங்கே கீழே காய வச்சா காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், எல்லாம் சாப்பிட்டு தீத்துருவாங்க அப்படின்ட்டு நாங்கள் மேலே மெத்தைக்கு போய் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்துட்டு மேலே போயாச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அந்த தட்டில் ஒரு பக்கமாக வச்சு நல்லா வடை ஷேப்புக்கு தட்டி கொடுத்துருங்க. கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் சீக்கிரமாக காயும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி எடுத்ததுக்கப்புறம் 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். 2 டேஸில் நல்லா காஞ்சிடும். அப்போ எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான இலந்த வடை தயாராகிடும். இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.